Hi everyone, I'm Lakshmi from AXN Infotech. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஸ்டம் டேட் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ சிஸ்டம் டேட் அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களோட கம்பெனிஸ்ல உங்களோட எம்ப்ளாயீஸ் முடிஞ்சு போன டேட்ஸ்ல எந்த பில்ஸ்மே ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த சிஸ்டம் டேட் ஆட்-ஆன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இந்த ஆட்-ஆனை டாலிக்குள்ள லோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலில ஆல்டர்ல வவுச்சர் டைப் போயிட்டு உங்களுக்கு எந்த வவுச்சர்ல இந்த சிஸ்டம் டேட் கண்ட்ரோல் செட் பண்ணமோ நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சேல்ஸ்ல வைக்கிறேன். ஸோ சேல்ஸ்குள்ள போயிட்டு இங்க எனேபிள் சிஸ்டம் டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எஸ் பண்ணிக்கிறோம். எஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டைரக்டா வவுச்சர் வந்து நம்ம சேல்ஸ் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்படி ரெட் கலர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கான கரண்ட் டேட் 16th. என்னால இந்த 16th அன்னைக்கு டேட்க்கு மட்டும் தான் பில் ரைஸ் பண்ண முடியும். இப்போ 15th டேட்டோ இல்ல முன்னாடி வர டேட்ஸ் ஏதாவது நான் போட்டேன்னா என்னால பில்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. இப்போ சரி முன்னாடி வர டேட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா பின்னாடி வர டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, ஃபியூச்சர்ல வர டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், எரர் வந்துடும். ஸோ இது வெறும் சேல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இந்த சிஸ்டம் டேட்ஸ் வெறும் சேல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா இல்ல, நம்ம எந்த வவுச்சருக்கு வேணா இந்த சிஸ்டம் டேட்டை செட் பண்ணிக்கலாம். ஹோப் உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ அண்ட் இந்த ஆட்-ஆன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்-ஆன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களோட AXN டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.